ஒரு ஒரு இடத்துல இல்லை எங்கே பாருங்க, ஒரு காவல்துறையிலையோ இல்லை காவல் நிலையங்கள்லையோ இல்லை ஏதாவது சிறையிலையோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளோ மூடி மறைச்சிது. எஃப்ஐஆரே போடலை, எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போகிறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பாக தவறு செய்தால் அவர் மீது 100% நடவடிக்கை. சார், இப்போ ஊராட்சி மன்ற தலைவரை நடவடிக்கை எடுத்துருந்தீங்க சார், ஊராட்சி மன்ற தலைவர் தாவேக்கு நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதில் சிக்கிட்டு வராங்க. நகராட்சியிலும் சரி மாநகராட்சியும் சரி பல்வேறு ஊழல் குற்ற மற்ற கட்சி அவங்க மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க? எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு அனானிமஸாக எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அது வந்து ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலையும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்குறாங்களா, அந்த துறையில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லையும் தெளிவாக சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒன்று இந்த அரசில் கிடையாது. 100% இந்த அரசில் பர்சன்டேஜ்ன்ற ஒன்று எந்த இடத்துலையும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. அரசு வந்து 2 மாதம் கூட ஆகல, 2 மாதத்தில் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும். ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க? ஒன்றும் ஒளிவு மறைவு இல்லை, நம்ம ஒன்றும் ஒழிச்சு பேச எல்லாருக்கும் தெரியும். ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க ஊருக்கே தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில் ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்றும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லா இடத்துலையும் எவ்வளோ வந்தாங்க. இந்த சோலாருக்கு நாங்கள் சொன்னோம்ல, ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா சோலாருக்கு, அது கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ளே போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் நிறுத்தப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவு துறையில் அனைத்து மாறுதல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அதை சீரமைக்க வேண்டிய 100% சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. பொதுமக்களும் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டால், முதல்வர் அன்னைக்கு சொன்னது என்ன, பொதுமக்கள் யாராவது பொதுமக்கள் உங்களுக்கு அரசு துறையில் யாராவது பணம் கேட்டால், லஞ்சம் கேட்டால் கவனத்திற்கு கொண்டு வருவது பொதுமக்களுடைய கடமை. நீங்கள் பத்திரிகை நண்பர்களுடைய கடமை. நீங்கள் கொண்டு வாங்க, கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் நிறுத்த வேண்டிய வேலையை தான் அரசு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க.